உங்க ஸ்மார்ட் போனை தப்பா சார்ஜ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் சரியான வழிமுறை என்னன்னு. எல்லா பொருட்களும் பெரிய வயரு, பெரிய அடாப்டர், பெரிய வயரு, வயர்லெஸ் பேட்டரி எல்லாத்தையும் நாம ஒன்னு சேர்த்துட்டோம். இப்ப நம்ம போனு கனெக்ஷன் செய்ய போறோம். நாம சார்ஜிங் ரிலேட்டடான எல்லாத்தையும் ட்ரை பண்ண போறோம். 13,000க்கான கேபிள், 60 வாட் பெரிய சார்ஜர், பெரிய சார்ஜர், சின்ன சார்ஜர், 120 வாட் வயர்லெஸ் சார்ஜர் எல்லாமே. இப்ப நம்ம எல்லாத்தையும் பார்க்க போறோம். சில பேர் 100% சார்ஜ் பண்ணுவாங்க, சில பேர் 0ல இருந்து ஆரம்பிப்பாங்க, சில பேர் ஏர்பிளேன் மோட்ல போடுவாங்க, சில பேர் கவரை எடுப்பாங்க, வெவ்வேறு விதமான அப்ளிகேஷனை போடுவாங்க. இப்ப எல்லாத்தையும் இப்ப நாம கிளியர் செய்ய போறோம். முதல் விஷயமா சில பேர் பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்க நினைக்கிறாங்க இது வேகமா சார்ஜ் ஆயிடும்னு. அப்படி இல்ல. பல போன்கள்ல பாத்தீங்கன்னா பவரை ஆன் பண்ணதுக்கு பிறகு வேகமா சார்ஜ் ஆகும். புதிய ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா 2 பேட்டரி இருக்கும். பவர் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கான ஆப்டிமைசேஷன் ஆன் ஆயிடும். இதனால பேட்டரி பாத்தீங்கன்னா வேகமா சார்ஜ் ஆகக்கூடிய ஒண்ணா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சில பேர் ஏர்பிளேன் மோட ஆன் பண்ணிட்டு நம்மளுடைய போனை சார்ஜ் பண்ண வேகமா சார்ஜ் ஆகும்னு நினைப்பாங்க. இது மிகவும் சரியான ஒண்ணு. ஏர்பிளேன் மோட ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ், வைஃபை, போன் சிக்னல் எல்லாமே நின்னு போயிடும். பேட்டரி வந்து ரொம்ப குறைவா செலவாகும். அதனால ஆக்சுவலா போன் வேகமா சார்ஜ் ஆகும். அடுத்த ட்ரிக் ரொம்பவே முக்கியமானது. யூடியூப் மூலமாவும் பேட்டரியை சேமிக்க முடியும். நீங்க யூடியூப் திறந்ததுக்கு பிறகு சேனல் டெக்பர்னரை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேட்டரி ஃபுல்லா சார்ஜ் ஆயிடும். 200% சார்ஜ் ஆயிடும். உங்களுக்கு தெரியுமா, நீங்க வீட்ல ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணாலும் சரி, ஏர்போர்ட்ல யூஸ் பண்ணாலும் சரி, ஒரே விஷயத்தை நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, ஆனா ஏர்போர்ட்ல அதிகமா பேட்டரி செலவாகும். இது ஏன்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல நிறைய சிக்னல்ஸ் இருக்கு. இதனால டவர்ஸ் அதிகமா இருக்கு. 3-4 டவர்ஸ் இடையில ஸ்விட்ச் பண்ண வேண்டியிருக்கும் உங்க போனுக்கு. அதனால நெட்வொர்க் வந்து ஸ்விட்ச் பண்ண வேண்டியிருக்கும். அதனால பேட்டரி அதிகமா செலவாகும். 5-10% வித்தியாசம் வரும். அடுத்த முறை ஏர்போர்ட் போனீங்கன்னா ஏர்பிளேன் மோட ஆன் பண்ணி விட்டுருங்க, வைஃபையும் ஆன் பண்ணி விட்டுருங்க. வைஃபை கனெக்ட் மூலமா வாட்ஸ்அப் கால் அல்லது ஃபேஸ் டைம் கால் பண்ண முடியும். இதனால உங்களுடைய பேட்டரி பாத்தீங்கன்னா 5-10% வரைக்கும் சேமிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். பல பேருக்கு என்ன தோணும்னா லேப்டாப்ல இருந்து போனுக்கு சார்ஜ் பண்ணும்போது உங்க போனோட பேட்டரி டவுன் ஆகுது அப்படின்னு. ஆனா அது அப்படி இல்ல. ஸ்லோ சார்ஜ் ஆகும். அது உண்மைதான். ஏன்னா லேப்டாப்ல இருந்து வரக்கூடிய மின்சாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் வரும். இது வந்து ரொம்பவே மோசமாக்காது. ஏன்னா லேப்டாப்ல இருந்து ரொம்ப ரெகுலேட்டடான டிசி அவுட்புட் உங்களுக்கு கிடைக்குது. போனுக்கு அது தேவை. போன் உங்களுக்கு சிறப்பா வேலை செய்யும். இப்ப எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போனா தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சில பேர் தூங்கும் போது நைட்ல சார்ஜ் போட்டுட்டு தூங்குவாங்க. பேட்டரி 100% சார்ஜ் ஆயிடும். ஆனா போன் பாத்தீங்கன்னா சூடாயிடும். இது வந்து ரொம்ப மோசமானதுங்க. இது ரொம்ப தவறானது நண்பர்களே. 5-10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் பேட்டரி நீங்க சார்ஜ் பண்ண பாத்தீங்கன்னா 100% ரீச் ஆகும். அதுக்கப்புறம் சார்ஜிங் டிஸ்கனெக்ட் ஆயிடும். அப்புறம் மறுபடியும் கீழே போய் 96 வரைக்கும் போகும். அப்புறம் மறுபடியும் சார்ஜ் ஆகும், டிஸ்கனெக்ட் ஆயிடும். மறுபடியும் அது பாத்தீங்கன்னா 96% போயிடும். இப்படி ஆகிக்கிட்டே இருக்கும். உண்மையிலே பாத்தீங்கன்னா இரவு ஃபுல்லா போடுங்க, ஒரு வாரம் ஃபுல்லா போடுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இப்பெல்லாம் வரதில்ல. பிரச்சனை எப்படி வரும்னு நான் சொல்றேன். இது நம்முடைய ஸ்மார்ட் போன் நம்முடைய பாடி மாதிரியே நமக்கு ரூம் டெம்பரேச்சர் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இதுக்கும் ரூம் டெம்பரேச்சர்னா ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் அதிக சூடும் அதிக குளிர்ச்சி இதுக்கு பிடிக்காது. ஸ்மார்ட் போன்ல நிறைய ஆப்ஸ் திறந்திருக்கும். சில பேர் நினைப்பாங்க இந்த ஆப்ஸ் எல்லாம் மூடிடலாம் அப்படின்னு. அதன் மூலமா பேட்டரி ரொம்ப அதிகமா செலவாகுதுன்னு நினைப்பாங்க. இது ரொம்ப தவறு. ஏன்னா எந்த ஒரு ஆண்ட்ராய்டு அல்லது iOS ஸ்மார்ட் போனா இருந்தாலும் அதனால அதிகமா பேட்டரி செலவாகாது. பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஸ்னால சில பேட்டரி பவர்ஸ் ரொம்ப குறையுதுன்னு நினைப்பாங்க. நீங்க இதை மூடி வைக்கிறதுனால பேக்ரவுண்ட்ல மறுபடியும் வர வேண்டியிருக்கும். அதனால அதிகமான பேட்டரி எடுக்கும். அதனால நீங்க வந்து ஆப்ஸை மறுபடியும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட்டரி அதிகரிக்காது. ஆனா இது குறையும் அப்படின்னு சொல்லணும். சில பேர் நினைப்பாங்க வைஃபை, ப்ளூடூத் லொகேஷன் எல்லாத்தையும் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே பேட்டரி வந்து கொஞ்சம் சேமிக்கப்படும் நினைப்பாங்க. ஆனா அது அப்படியெல்லாம் இல்ல. அடிக்கடி நீங்க ஆன் ஆஃப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா பேட்டரி செலவாகும். ஆனா எப்பயாவது ஆன் ஆஃப் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேட்டரி சேமிக்கப்படும். ஏன்னா வைஃபை, ப்ளூடூத் எல்லா சர்வீஸும் அதிகமான பேட்டரியை எடுக்காது. நீங்க இங்கேயே ஆஃப் பண்ணாலும் கூட ஆனா பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்கேனிங் பாத்தீங்கன்னா அது போய்கிட்டு தான் இருக்கும். நீங்க அதை ஆஃப் பண்றதா இருந்தா வைஃபை ஸ்கேனிங் அல்லது ப்ளூடூத் ஸ்கேனிங்கை நீங்க ஆஃப் பண்றதா இருக்கும். அப்பதான் பேட்டரியை சேமிக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். நான் உங்களுக்கு நேரடியாவே சொல்றேன், 2-3% பேட்டரியை வச்சுட்டு நீங்க அதோட போராடாதீங்க. அதிகமான லாபம் இல்ல நண்பர்களே. இதுதான் பெரிய சார்ஜர், இதுதான் சின்ன சார்ஜர். நீங்க ஸ்லோ சார்ஜரோட நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேட்டரி ரொம்ப நேரம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேட்டரியோட சார்ஜ் பாத்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். எவ்வளவு வேகமா சார்ஜ் ஆகுதோ அதனுடைய எஃபிஷியன்சி அவ்வளவுக்கு ரொம்ப குறைவா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஆனா நீங்க ஸ்லோ சார்ஜர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 100% இருக்கும். ஆனா உண்மையிலேயே அது 20% ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு நாம சொல்லலாம். உங்களுக்கு முழு இரவும் சார்ஜ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்க அதை ஸ்லோலி நீங்க அதை பண்ணலாம். சில பேருக்கு தோணும் வயர்லெஸ் சார்ஜர் உங்க பேட்டரியை ரொம்ப மோசமாக்குது அப்படின்னு. அப்படி எதுவுமே இல்லைங்க. ஏன்னா சார்ஜ் வயர்லெஸ் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஸ்பீடு கொஞ்சம் குறைவா இருக்கும். போனும் கொஞ்சம் சூடாகத்தான் செய்யும். வயர்லெஸ் சார்ஜர்ல உங்களுக்கு 10-50 ரூபாய் அதிகமா இருக்கும். ஆனா உங்களுடைய போனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பல பேருக்கு இந்த சார்ஜ்ல போட்டுட்டு இந்த மாதிரி கேம் விளையாடுறது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா அந்த போன்ல வந்து பிரச்சனை வரும்னு நினைப்பாங்க, போன் வந்து சூடாகும்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி எதுவுமே இல்லைங்க. 5-10 வருஷத்துக்கு முன்னாடி பேட்டரிஸ் டெவலப் ஆகாம இருக்கும்போது இப்படி இருந்துச்சு. சார்ஜர் ரொம்ப டெவலப் இல்லாம இருந்தபோது இப்படி இருந்துச்சு. ஸ்மார்ட் போன்
சார்ஜர்ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கெபாசிட்டர்ஸ், காம்பனன்ட்ஸ் இது எல்லாமே இதுல பிரச்சனை வரக்கூடியதா இருந்துச்சு, மோசமாகக்கூடியதா இருந்துச்சு. ஆனா சார்ஜர்ல எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. போன்ல அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் வராது. அது மட்டும் இல்லாம சார்ஜ் போட்டுட்டு நீங்க விளையாண்டீங்கன்னா கேம் கொஞ்சம் ஸ்லோவாகலாம், போன் கொஞ்சம் சூடாகலாம். கொஞ்சம் சார்ஜிங் நீங்க 6 மணி நேரம், 7 மணி நேரம், 2 3 நாள் கூட நீங்க பண்ணலாம். காலிங் கூட பண்ணலாம். சார்ஜிங் போட்டுக்கிட்டே நீங்க என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பேட்டரி, இது வந்து பவர் பேங்க் அல்லது கேமரால பெரிய பெரிய பேட்டரி, லைட்ஸ்ல பெரிய பெரிய பேட்டரி இருக்கும். ஏர்பிளேன்ல இது சில பிரச்சனைகள் தரலாம். இது ஆக்சுவலி சரிதான். பல பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சிப்ஸ் பாக்கெட்டை வாங்கிட்டு நம்ம மலைப்பகுதிகளுக்கு போனா இங்க பாத்தீங்கன்னா அது ஊப்பி போயிடும். ஏன்னா டெல்லி மற்றும் மும்பைல உள்ள மற்றும் அட்மாஸ்பரிக் பிரஷர் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒன்னாத்தான் இருக்கும். மலைப்பகுதியில் பாத்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய பிரஷர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா அது ஊப்பிடுது. அதே மாதிரியான விஷயம் தான் இந்த காற்று அல்லது தண்ணீரை நீங்க மூடி வச்சிருந்தா என்ன நடக்குமா தான். அதே மாதிரி தான் பேட்டரியோடய நடக்குது. பேட்டரியில் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. அதனால பவர் பேங்க் அல்லது பெரிய பேட்டரி இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஏர்பிளேனில். ஃபோனுடைய பேட்டரி சின்ன பேட்டரியில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை. உங்களுடைய ஸ்மார்ட் போனை தலையணைக்கு கீழே சார்ஜிங்ல போட்டு நீங்க அப்படியே விட்டுறீங்களா? உங்களுடைய ஸ்மார்ட் போனை போர்வைக்கு மேல வச்சு நீங்க சார்ஜ் பண்றீங்களா? உங்களுடைய தலையணை உங்க போனுடைய சார்ஜிங் ஸ்பீடை ரொம்ப குறைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வெறும் தலையணை மட்டும் இல்ல, போர்வை அது மட்டும் இல்லாம வேறு சில விஷயங்கள், குஷனு, சோஃபா இது எல்லாமே உங்களுடைய சார்ஜிங் ஸ்பீடை ரொம்பவே குறைக்குது. பேட்டரி பாத்தீங்கன்னா பேசிக்கலி கெமிக்கல்ஸினுடைய ரியாக்ஷன் தான். எவ்வளவு டெம்பரேச்சர் அதிகரிக்குதோ அதே மாதிரி ஸ்லோ ரியாக்ஷனும் ஆகுதுங்க. நம்ம ட்ரெஸ்ல அதிகமா போடும்போது நம்மளுக்கு சூடாகிற மாதிரியே நம்மளுடைய போனுக்கும் இப்படி ஆகும். அதாவது நம்ம தலையணைக்கு கீழே இப்படி வச்சுட்டு சார்ஜ் பண்ணா, போர்வைக்கு மேல வச்சுட்டு இப்படி சார்ஜ் பண்ணா அதுக்கு வென்டிலேஷன்ங்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்கும். பேட்டரி மோசமாயிடாது, ஆனா உங்களுடைய போன் குறைவாகவே சார்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஃப்ரிட்ஜோ, மைக்ரோவேவோ இல்லை எந்த அப்ளையன்ஸோ வேகமா சூடாகக்கூடியதோ அதன் மேல வச்சு நீங்க போனை சார்ஜ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதனாலேயே சார்ஜிங் ரொம்ப ஸ்லோவாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒருவேளை நீங்க தலையணைக்கு கீழே வச்சுட்டு நீங்க சார்ஜ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா 30-40% வரைக்கும் வித்தியாசம் வரக்கூடும் சார்ஜிங் ஸ்பீடுல. உங்க போன்ல கேஸ் இருந்துச்சுன்னா போன் மெதுவாகவே சார்ஜ் ஆகும். அதனால உங்களுடைய போனுக்கு நீங்க ட்ரெஸ் போட்டு விடணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. அப்புறம் காலியா இருக்கக்கூடிய டேபிள்ல போட்டு நீங்க சார்ஜ் பண்ணுங்க, ரொம்ப வேகமா சார்ஜ் ஆகும். எல்லாத்தையும் எடுத்து சார்ஜ் பண்ணுங்க, வேகமா சார்ஜ் ஆகும். கேசஸ்னுடைய பிரச்சனை குறைப்போ இதை சால்வ் பண்ணுவோம் வெரி வெரி சூன் புதிய ப்ராடக்ட்டோட. இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். நம்ம என்னன்னு இந்த பவர் பேங்க் பத்தி பார்க்கும்போது இந்த 5000 AH போன் பாத்தீங்கன்னா 4 முறை சார்ஜ் பண்ணலாம்னு தோணும். அப்படி எதுவுமே இல்லை, இது வெறும் 3 முறை மட்டும்தான் சார்ஜ் பண்ண முடியும். நீங்க யோசிப்பீங்க ஏன்னு நம்மளை ஏமாத்துறாங்க 20,000க்கு அப்படின்னு. இல்ல, உங்களுடைய பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா 20,000 AH தான். ஆனால் அது வந்து வயர் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அல்லது LED எரியும் போது இதெல்லாம் செலவாகும். நமக்கு பார்த்தீங்கன்னா 20% எனர்ஜி பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா 100% 0% வரைக்கும் கொண்டு வருவாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. 10% இருந்தாலும் சரி, 20%, 50% எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. பேட்டரி லாங் லாஸ்டிங்காக இருக்கும். 3-4 வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும். ஆக்சுவலி நான் நிறைய பேட்டரி சேவர் ஆப்ஸ் பார்த்துருக்கேன். அது எல்லாமே ரொம்ப மோசமானதாங்க. பேட்டரி சேவ் பண்ணாது. ஆக்சுவலி இது பேட்டரியை அதிகமாக செலவு பண்ணத்தான் செய்யும். நீங்கள் உங்கள் பேட்டரியை சேவ் பண்ணணும்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஃபோனில் இருக்கக்கூடிய லோ பவர் மோட் அல்லது பேட்டரி சேவர் மோட ஆன் பண்ணுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிறப்பான சேவ் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ட்ரிக் ஒன்று இருக்கு. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை அழுத்தாதவங்க அழுத்துங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு நீங்க லைக் பண்ணுங்க. அப்புறம் நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை பை.